வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் வாசு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு நான் பெரிய கேப் விட்டோம். என்ன ரீசன் கேட்டினா ஒரு ரீசனுமே கிடையாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் ப்ளஸ் கொஞ்சம் காலேஜ் விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டியதாக ஆகிட்டு. ஸோ நான் அதனால தான் எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் கண்டினியூ பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னடா இன்றைக்கி எதனால் வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டால், டுடே ஸ்பெஷல் என்னென்னா NS200 பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சேனல் ஆரம்பித்தது சேனல் ஆரம்பித்த பர்பஸே நம்ம NS200 வச்சு லாங் ட்ரைவ்லாம் போகிறதா தான். NS200 வச்சுன்னு இல்லை, பைக் ரைட் பண்ணுறதா தான் சேனல் பர்பஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கோம். என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஸ்டார்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கும் கன்ஃபார்மாக இது என்னன்னு தெரியும். ஆனால் நம்ம வண்டி நம்மள்கிட்ட இல்லாததுனால நிறையா டூர் அந்த ட்ரிப்பு அந்த மாதிரி வீடியோவும் போட்டுக்கிட்டு இருந்தேன். எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி நம்ம பைக் வாங்கிட்டோம். எனக்கு பிடிச்ச பைக்காகவே வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் NS200. ஸோ NS200 வாங்கிட்டோம். அடுத்து கொஞ்சம் NS200 வாங்கிட்டு கொஞ்சம் நாள் கழித்து சேர்த்து நம்ம அந்த ஹெல்மெட் ஒன்று வாங்கினோம். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெல்மெட்டு நம்ம போட்டு ரைட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்க ஃபீல் பண்ணேன். போட்டு பார்த்தேன். ப்ளஸ் இந்த டிசைன் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த டிசைன் போட்டதுலேருந்து எல்லாருமே குட்டி டிடிஎஃப் ஆனால் கேட்குறாங்க. பட் ஆனால் அவரும் இந்தமாரி ஒரு ஹெல்மெட் வச்சுருக்கிறதுனால ப்ளூ கலர், இந்த கலர்னால கன்ஃபியூஸ் போகிறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வைப் வித் வாசு சேனல் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் இப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு ப்ராப்ளம். மெயினாக என்னென்னா கிளச் பிளேட்டும் ஃப்ரண்ட்டு டயர் மட்டும்தான் ப்ராப்ளம். ப்ளஸ் சின்ன அடி வாங்கியிருக்கேன். காட்டான் வண்டியை ராலிலேருந்து பாண்டிச்சேரி வண்டி, பாண்டிச்சேரி வண்டி. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது ராலிலேருந்து இறக்கும்போது இந்தமாரி அடிபட்டுட்டு, இது சில வண்டி அந்தமாதிரி மாற்றணும். எப்போதுமே வண்டியை கழுவி வச்சுருப்பேன், வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டக்குன்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி காலைல மழை பெஞ்சதில் வண்டி கொஞ்சம் சேர் அடித்து அடியிலலாம் மண்ணாக இருக்குது. கழுவி வச்சு வீடியோ எடுக்கலான்னு அதான் நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. வீடியோ எடுக்கணும்னா நான் ஒரு நிறைய தடவை வந்தேன், வீடியோ நல்லா இல்லை, எடுக்க முடியல. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம். ப்ளஸ் ஆனால் வண்டி அழுக்காக இருக்குது. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ இதான் மக்களே. ஐயோ மக்கள் வேண்டி என்னென்னமோ சொல்கிறேன்னு. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்த்துட்டோம். நம்ம இது வைசர்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்கோம். வைசரு ப்ளஸ் லைட்டு, வண்டியோட ஃப்ரண்ட் அந்த ப்ளூ கலர் லைட்டு, இது எதுவும் பார்த்துருக்கோம். வண்டியோட சவுண்டு இப்போ பார்த்துக்கிறீங்களா? NS200 இந்த BS6, NS200 BS6. ஸோ வண்டியோட சவுண்டு செம்மையாக இருக்கும். BS3 கிடைக்கல. BS3 கிடச்சிது, பட் ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால நான் இது வாங்கிட்டேன். சரி கொஞ்சம் முன்னாடி வரலாம் வண்டி வருது. அதனால் BS6 இப்போதைக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரைட் தான் பண்ண போகிறோம், நல்லாயிருக்கும். ஓகே, அதனால தான் வாங்கினேன். இதுக்கப்புறம் என்ன வண்டியிலனா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுறது தான். ட்ராவல் பண்ணுறதுக்கு சில பல பொருட்கள்லாம் வாங்கணும், நிறையா இருக்குது. அந்த பொருள்லாம் வாங்கிட்ட பிறகு நம்ம ரைட் பண்ண வேண்டியதான். அந்த ரைடிங் எப்படியும் இந்த தீபாவளி முடிஞ்சு இந்த மாதிரியும் இப்போ நான் ஷூட் எடுக்கிறது சொன்னால் அக்டோபர் 1 இந்த ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எப்போனா இந்த மாதம் எண்டில் தீபாவளி வர வருது. தீபாவளி முடிஞ்ச பிறகு கோபுர கேமரா, சில பல ரைடிங் ஜாக்கெட்டு, சிலது வாங்க வேண்டிய பொருள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நான் பை பண்ணிட்டேன்னா எப்படியும் இந்த ஜனவரிலேருந்து ரைட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன ரைடு வரும் கண்டிப்பாக. கோப்ரோ கேமரா வேண்டாம் ரைட் பண்ணலாம், அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இந்த வீடியோவில் இதான் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வண்டியில் என்னென்ன சரி பண்ணுறோம், பார்ட்ஸ் ஏதாச்சும் மாற்றுறோமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படி. இப்போ என்னென்னா வண்டிக்கு நம்ம கலர் மாற்றுறதா ஒரு ஐடியா. வண்டிக்கு என்ன கலர் மாற்றலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலர் இல்லாமல் இதுக்கு பெஸ்ட்டாக என்ன கலர் மாற்றலான்னு சொன்னால் அந்த கலர் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதிக கமெண்ட்டு ஏதாச்சும் ஒரு கலர் பர்டிகுலராக வந்ததுன்னா அந்த கமெண்ட்டு கண்டிப்பாக அந்த கலரில் வண்டியை மாற்றிடுவேன். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, பட் ஆனால் இதில் டேமேஜ் இருக்கிறதுனால கலர் மாற்றணுங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், என்ன கலர் பர்டிகுலராக அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைனலி நம்ம இதான். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம NS200 ஃபுல்லாக பை பண்ண, அதாவது சும்மா சிம்பிளாக, ஏன்னா அந்த இதில் நான் பை பண்ணும்போது உள்ள ஃபுட்டேஜ்லாம் எதுவுமே எடுக்காதனால
இப்போ நான் எங்கள் ஊர் காரைக்கால் பீச்சில் போட்டு சும்மா வீடியோ எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து வண்டியில் ஏதாச்சும் பார்ட்ஸ் மாற்றுறதா இருந்தாலும் இதில் கிராஷ் கார்டு இல்லை நிறையா வைக்கணும் அந்தமாரி இருந்தாலும் அதாவது நான் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுற ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வண்டி என்னைக்கு பை பண்ணேன் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் வண்டிக்காக அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் புதுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம நல்லா ரைடெலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாலாம் இருக்குது. ரைடர் பண்ண போகிறோம் கன்ஃபார்மாக. அந்த சில பொருள்லாம் வாங்கணும், அது வாங்கிட்டோன்னா நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் வண்டியை பற்றி ஃபுல்லாக எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ரைடில் ஸ்டார்ட் பண்ணுறது தான். சின்ன வண்டியோட ஃபால்ட்லாம் சரி பண்ணணும். இதுதான் வண்டியை நம்ம ரிவீல் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ரிவீலும் பண்ணியாச்சு. இதானுமே நம்ம வண்டியை பார்த்துங்க. இதில் வந்து யூடியூப் நேமு எல்லாமே போட்டுருவோம். கலர் என்ன கலர் பண்ணலான்னு கமெண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து வண்டியை செயின் லூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ செயின் லூப்பில் அந்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய்.